ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை மாதம் 10ஆம் தேதி அன்று மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்கிறதுக்கு. இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது இந்த மேச ராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான பலன்களையும் என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தையும் தரப்போகுது. மேலும் கெட்ட விஷயம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்க என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக நிச்சயமாக இருக்க போகுதுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் இப்படி ஒரு விஷயம் அந்த முருகனை நினைத்து பண்ணும்போது கண்டிப்பாக அந்த முருகன் உங்களுக்கு உதவிகரமாக கண்டிப்பாக நிறைய விதமான மாற்றத்தை கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராசி சக்கரத்தில் முதல் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அன்பர்கள் தான் மேச ராசி அன்பர்கள். அதே போல் இவங்களுக்கு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய்க்குரிய கடவுள் யார் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். ஸோ உங்கள் ராசி ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கோவில் திருச்செந்தூர் கோவில். ஸோ உங்களால் இயன்ற அளவுக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு எப்போதெல்லாம் போகணுமோ அப்போது, அதாவது வருஷத்தில் ஒரு டைமாவது இந்த திருச்செந்தூர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணியனை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த முருகப்பெருமான் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே மேசராசி என்பர்கள் எப்படி ராசி நட்சத்திரத்தில், அதாவது ராசியில் முதல் இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதே வகையில் எல்லா விஷயத்துலையும் நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதுக்காக எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கட்டி செய்வாங்க. இவங்கக்கிட்ட சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்கவே முடியாது. ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு வேலையை கொடுத்தீங்க அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட அந்த வேலையை கொடுத்தீங்கன்னா அது 1 மணி நேரம் செய்வாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் நீட்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் அதை இறங்கி நின்று அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத ஆழத்தை வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு இவங்களுக்கு சுறுசுறுப்பும் ஆற்றலும் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் இவங்கக்கிட்ட மைனஸான என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கற்றுக்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அது 100% முடிக்கவே மாட்டாங்க. ஒரு 50% இல்லை 75% இப்படி முடிச்சுட்டு பாதியோடு நிறுத்திடுவாங்க. அதுதான் இவங்க கிட்ட இருக்கிற பலவீனமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாலுமே அதை எப்படி முழுசாக நம்ம பண்ணுறது, உருவாக்குறது அப்படிங்கிற ஞானத்தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பேச்சாற்றல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகங்க. அதனால இவங்கக்கிட்ட 2 நிமிஷம் முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசினாலே உடனே ரொம்ப க்ளோஸ் ஆகி அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்லி ஒப்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப லூஸ்டாக கூடுற ஒரு நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க. மனசில் எந்த ஒரு கள்ள கபடமுமே இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடிய அன்பர்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை சுற்றி எப்பொழுதுமே நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேச்சு திறமையால் தான். இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே சகஜமாக பேசுகிறதுனாலேயே இவங்களுக்கு நட்பு வட்டாரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இவங்க பொதுவாகவே டக்குன்னு எல்லா விஷயத்துலையும் ஏமாந்துருவாங்க. மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மேசராசிக்காரங்களை ஏமாத்துறது அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். இதனாலேயே இவங்க நிறைய விஷயத்தில் ஏமாந்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிறருக்கு உதவும் குணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே மேசராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரது பார்வை அப்படிங்கிறது சனி மற்றும் ராகு மீது பதிவதால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சொத்துக்களால் பிரச்சனையும், சொந்தங்களால் மன நிம்மதி இழப்பு போன்றவை வரக்கூடும். குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து போவதன் மூலமாக அமைதியை உங்களால் பார்க்க முடியும்.
மேலும் கருத்து வேறுபாடுகளும் பண போராட்டமும் கடமையில் தோய்வும் ஏற்படும் நேரமாக அமைஞ்சிருக்கு. பிள்ளைகள் சம்பந்தமாக விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. மேலும் இது போன்ற நேரத்தில் தசாபுத்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்வதன் மூலமாக ஓரளவு நன்மைகளை உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்கு புதன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சகாய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு வரும்பொழுது இந்த நேரம் எதிர்பார்ப்புகள் படிப்படியாக நடக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி கிரக அமைப்பு உங்களுக்கு வேறு மாதிரி அமைஞ்சிருந்தனால நீங்கள் நினச்ச விஷயங்கள் தள்ளி தள்ளி போயிருக்கும். அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நடக்க அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. வசதியான வாழ்க்கையை அமைத்து கொள்ள நீங்களே எடுத்த முயற்சி ஒவ்வொன்றுமே வெற்றி அடையும். மேலும் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடி நிலை அப்படிங்கிறது நீங்கும். வீடு கட்ட மற்றும் வாகனம் வாங்க கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தீங்க அப்படின்னா அதில் அனுகூலமான பலன்களை பார்க்கலாம். கேட்ட உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சி ஏதாவது எடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதில் வெற்றி கிடைக்கும். கட்டிட பணி பாதையில் நின்றதே என்று கவலைப்பட்டவங்களுக்கு இப்பொழுது அது நடக்கும். எதிர்மறை சிந்தனைகள் அலைமோதும். இந்த நேரத்தில் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ரிஷப ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்கார். தனாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பொன்னான நேரமாக இருக்க போகுது. பணம் பல வழிகளில் இருந்து உங்கள் கையில் வந்து நிரப்பும். அது மட்டும் இல்லாமல் பகை அனைத்தும் மாறப்போகுது. எதில் ஈடுபட்டாலுமே வெற்றி கிடைக்கும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க. நேசக்கரம் நீட்ட மாற்று இனத்தவர்கள் முன் வருவாங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும். கல்யாண வயதடைந்த பிள்ளைகளுக்கு இதுவரை திருமணம் பேசி முடிவாகவில்லை அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு இப்பொழுது இந்த கவலை நீங்க போகுது. அதே சமயம் சுக்கிரனுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா அக்கறை காட்டாத காரியங்களிலும் ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் மாதம் முழுவதும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்வையிடுறாரு. சனியோடு ராகுவும் கூட்டு கிரக சேர்க்கையை நடைபெறாது. எனவே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் பிரச்சனைகள் உருவாகும். புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு தாமதம் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிதி நெருக்கடியின் காரணமாக எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. பிறரை நம்பி ஒப்படைக்கும் பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். கடன் சுமையின் காரணமாக ஒரு சிலருக்கு வாங்கிய சொத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை வரும். உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவை எடுக்க வேண்டாம். மேலும் இது போன்ற நேரங்களில் அகங்காரனுக்கும் சனிக்குரிய பிரதிகளை முறையாக சொல்வது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். விளம்பரம் தொழில் செய்பவர்களுக்கு உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது குறையக்கூடும். கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மற்றும் மாணவியர்களுக்கு படிப்பில் கவனம் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். செயல்பாட்டில் தாமதங்கள் கிடைக்கக்கூடுங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்காக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான நேரத்தில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா மிக உயர்ந்த உன்னத நிலையை உங்களால் கண்டிப்பாக அடைய முடியும். கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. முறையான திட்டங்களின் படி உங்கள் செயல்பாடுகள் நடக்க கொடுங்க. வீடு வாகன யோகம் அப்படிங்கிறது நடக்கும். நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். அயல்நாடு செல்ல விசா கிடைக்கும். வேறு மொழி கற்பதில் ஆர்வம் அதிகமாக உண்டாகும். சகாய குருவின் நல்லாசையால் கடந்த காலத்தில் இருந்து வந்த சண்டை தோல்வி மன வருத்தம் நீங்குங்க. நீண்ட நாட்களான கனவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவின் மூலிமா மேசராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான முக்கியமான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும்
மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.